இன்றைக்கி ஆர்ட் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம கொங்கு நாட்டு சமையல் ஈஸ்வரி சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து நான் அந்த தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்துருக்கோம், ஒரு வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகா. இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாட்டி சொல்லுவாங்க, கொங்கு நாட்டு சமையலில் இந்தியா கேட் அரிசியும் சிக்கன், நாட்டுக்கோழி 2 ஸ்பூன் எண்ணெய், நான் இந்த ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய், 1 ஸ்பூன் கடலெண்ணெய். இது வந்து நாட்டுக்கோழி இங்கே இருக்குது. சொல்லுங்கள். எண்ணெய் காஞ்சோன்னையுமே தனிக்க 2 கிராம், 2 பட்டை, 2 கிராமு அது நல்லா வெடிக்கவும் அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 5, ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் பெரிய 1, சின்னதாக இருந்தால் இஞ்சி பேஸ்ட்டு 5 பச்சை மிளகாய், அப்புறம் இது இஞ்சி பேஸ்ட்டு. இது நம்ம ஹோம்மேடாக செஞ்ச இஞ்சி பேஸ்ட்டு. ஆமாம், உங்களுக்கு வேணுனாலும் நாங்கள் டேக்காமில் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபுல் வீடியோ நாங்கள் போடுறோம். இதில் உங்களுக்கு இஞ்சி பேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் உங்களுக்கு டேக்காமில் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறோம். இது நல்லா இது வதங்கட்டும். இப்போ வந்து இது நல்லா ஸ்மெல் வருது, அதுலேயே கொஞ்சம் பாதி வதங்கிருக்குன்னு அர்த்தம். எங்கள் பாட்டி வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க சமைக்கிறதுல, அதனால தான் உங்களுக்கு நாங்கள் ரெசிபி எடுத்து போடுறோம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இங்கே நம்ம சிக்கன் விட்டுருக்கு. நல்லா வதக்கிட்டு இருக்காங்க, நல்லா வதக்கணும். இது எவ்வளோ மெஷர்டு நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நம்ம வந்து ப்ராய்லர் கோழி வந்து நம்ம ஹெல்த்தில், நாட்டுக்கோழி தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஹெல்த்து. அதனால் இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம், நாட்டுக்கோழி பிரியாணி வைக்கலாம், நாட்டுக்கோழி ஃப்ரை கூட வைக்கலாம். நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். ப்ராய்லர் கோழி மாதிரி சூப்பராக இருக்கும் அது. பார்த்துக்கோங்க. இதில் ஒரு அரைச்சு மிளகாய் பொடி. ஓகே, உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப மிளகாய் பொடி. இது நல்லா நான் மறுபடியும் கிண்டிக்கிறாங்க. காரத்துக்கு ஏற்ற நீங்கள் மிளகாத்தூள் போட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி, தேவைக்கான தக்காளி 2 தக்காளி. ஆமாம், பார்த்தீங்களா இந்த கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியா கேட் அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியாணி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நாங்கள் வந்து இந்தியா கேட் அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அதான் பிடிக்கும். அதனால